நானும் மதுரக்காரன் தான்டா. நமச்சிவாய நமகாயா. சிவராத்திரியை வெள்ளிங்கிரி மலையில இருந்து வரேன். வெள்ளிங்கிரி மலைனா மேல எங்க? அதுக்கு கீழே அடிவாரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட அக்கா காடுகளை இது பண்ணி யானை வழித்தடங்கள்ல போயிட்டு நின்று தியானம் பண்ணி சிவராத்திரிய வந்து கொண்டாடிட்டு யானை பாதைகளை ஃபுல்லா உடைச்சு கட்டின இடம். அந்த இடத்துலதான் நின்று ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே நடிகைகளுடன் குத்தாட்டம். சிவராத்திரியில் ஜக்கி வாசுதேவ் பின்றீங்களே. ஜக்கி வேணா நீங்க ஜக்கி வாசுதேவ் வந்து சிவராத்திரியை நேற்று வந்து மிக சிறப்பாக மிக 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 சிறப்பு ஜாலியா வடத்துறை அமைச்சர் வராப்புல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வராங்க. அண்ணாமலையெல்லாம் போய் வந்தாரு. ஆமா, அண்ணாமலை எஸ்பி வேலுமணி வந்திருக்காப்புல. யார் யாரு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. கொடுத்து வச்சிருக்காங்கன்னா என்ன மேல அருள் அருள் கொடுத்து வச்சிருக்காங்க. இழுவை போடு இஷ்டத்துக்கு ஆடு என்ற கோட்பாடில் வழக்கம் போல சிவபானம் அப்படின்ட்டு மக்களை கூட்டம் கூட்டி ஜாலியா சந்தோஷமா. ஏங்க மனுஷனுக்கு என்னங்க வேணும்? சிவன் வழிபாடு வேணும், கொஞ்சம் ஜிவ்வா, அதான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள் அப்புறம் பேசிட்டு இருக்கீங்க. அதான் தப்பு 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 பேசுறீங்க. நேத்து அதான் கொண்டாடத்தின் போது அமித்ஷாவை வந்து ஜக்கி மாதிரியும் ஜக்கி ஏதோ கூட சுத்துற ஹெல்ப்பர் மாதிரியும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன் அமித்ஷாவுக்கு நீங்க இவ்வளவு ஆதரவு தரீங்க? என்ன உங்க சம்பந்தமா இந்த நக்கீரன்ல எல்லாம் வந்து ஆர்டிகல் எடுத்து போட்டானுங்க. அந்த ஆர்டிகல் எல்லாம் பத்தி யாருமே பேசப்படல. எந்த கேஸ் வந்து தமிழக அரசு ஏதாவது பண்ணா கூட மேல இருந்து சிபிஐ பாத்துக்கிட்டோம். அந்த கேஸை சிபிஐ கிட்ட போயிட்டா ரொம்ப ஈஸி தானே. அங்க மேலிடத்துல ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், சிபிஐ கையில போயிட்டா வந்து அந்த பிரச்சனை நிலுவையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு ஜக்கி வந்து மேலிடத்த ஒன்றிய அரசை நோக்கி பயணிக்கிற மாதிரி ஒரு கெட்ட வாடை அடிக்குது. முதல் விஷயம், அவர் வந்து உள்துறை அமைச்சர், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்தவனும், ஓகேவா? அதனால வந்திருக்காரு, ஓகேவா? சாமி வந்து வடக்கு இருந்து வந்திருக்கு. இங்க எங்க எந்தெந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஓகேவா? பள்ளமேடெல்லாம் இருக்கும், பார்த்து நம்ம தானே கூட்டு போனோம். நல்லா காங்கிரீட் போட்டு நல்லா சமதளமா பள்ளமேடெல்லாம் இருக்காங்க. இல்லங்க, அது ஒரு மாதிரி வழித்தடம் இல்லையா, அப்படி இப்படின்னு இருக்கோம்ல. செட் பண்ண சோ அந்த மாதிரி வந்து நாங்க கைத்தாங்களா கூப்பிட்டு போனோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது குற்றச்சாட்டு வச்சீங்க, அதுக்கும் பதில் சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சொன்னீங்க? என்ன குற்றச்சாட்டு வச்சேன்? ஆமா, ஏதோ வந்து எதுக்கு இவ்வளவு வைப்ரேஷன் அப்படின்லாம் சொன்னீங்க. இருக்கலாமே அப்படின்னு. நான் வந்து ஒரு சாமியார், அவங்களும் வந்து சுவாமியை விரும்பக்கூடியவங்க. பழைய போட்டோலாம் பார்த்தா அந்த இங்கிலீஷ் படத்துல ஒரு வெள்ளைங்க கொலை பண்ணுவாங்க, அந்த மாதிரியே இருப்பா அப்படி ஜக்கி பழைய போட்டோல எல்லாம். ஆனா பரவாயில்ல, இப்ப வெள்ளதாடிலாம் வந்து ஜக்கி வந்து ஒரு சாமியாருக்கான ஒரு பிம்பத்துல ஆறாவை கொண்டு வந்திருக்காரு. ஜக்கி என்ன நீங்க ஜக்கின்னு சொல்றீங்க? ஜக்கி வாசுதேவா சத்குரு என்ன ஜக்கின்னு கூப்பிடுறீங்க? சத்குருன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. சத்குருலாம் சொல்ல முடியாது, சத்குருன்னா நீங்க சொல்லணும். எதுக்கு? நான் எனக்கு வரதேன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வரல, உங்களுக்கு என்ன வேணா வரல, அதெல்லாம் கூப்பிட முடியுமா? தப்பு வெளியே என்னென்ன சொல்லிக்கிறோம், இங்க வந்து அது மரியாதையா பேசுறோமே அப்படின்ட்டு. எனக்கு நாங்க வச்சுக்கிட்ட பேர் வந்து சத்குரு, ஸ்ரீ சத்குரு. அததான் நீங்க வந்து கூப்பிடணும். பெண்களுடைய பேரை வந்து நான் வந்து பச்சை சட்டைக்கு பதிலாக நான் வந்து சிவப்பு சட்டைன்னு கூப்பிட்டா நீங்க ஒத்து போயலாம். பெண்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணாருன்னு நக்கீரன்ல போட்ட ஆர்டிக்கலை வந்து பெரிதா பேசாம ஆதாரம் இருக்கா? ஆதாரம் தான் இருந்தாலும் போட்டோ எடுத்த மாதிரி அது ஏஐன்ட்டாங்க. கடைசியா ஏஐங்கிறாங்க, என்ன இலவுனே தெரியல. ஆனா அதை பத்தி பேசல. சிபிசிஐடி விசாரிக்கல, சிபிஐ தானே விசாரிக்குது. கோயிலுக்குள்ள எதுக்குப்பா சுடுகாடு? டவுட் தெரியாம கேக்குறேன். எங்க ஆசிரமத்துக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து நாங்க வெளியில அனுப்ப முடியாது. எங்களை நம்பி வந்தவங்களை நாங்க எப்படி வெளில அனுப்ப முடியும்? திடீர்னு இறந்தாலும் அவரோட உடலும் ஆன்மாவும் உள்ளே சேரணும், இறைவன்டே சேரணும். சிவன் கோயம்புத்தூர்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே பாருங்க மக்களே, இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. நம்ம வந்து அடுத்த நியூஸ் பார்க்க சத்குரு சென்ட்ரல் கூட கான்டாக்ட்ல இருக்காருன்னு பயமா இருக்கு. நடிகை எல்லாம் கூட்டு வந்து குஷிப்படுத்தி எல்லாத்தையும் ஆன்மீக வழியில் ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு எல்லா தீர்க்கமான முடிவுகளை கொடுத்து ரொம்ப நல்ல மனிதராக ஜக்கி வந்து சுத்திட்டு. நாங்க எல்லாரும் வந்து யோகாசனம் பண்றதுக்கு வந்திருக்கோம், தவம் பண்றதுக்கு வந்திருக்கோம், தியானம் பண்றதுக்கு வந்திருக்கோம், சிவராத்திரியில தூங்காம விழித்திருந்து சிவனை வழிபடுவதற்காக வந்திருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. தூங்காம இருக்கு, நல்ல விஷயம் தான், நல்ல வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அண்ணன் வீடு இங்க நீலாங்கரை இருக்குல்ல, அண்ணே வீடு ஏரியா நீலாங்கரை தாண்டா, வந்து பாரு இது நம்ம ஊரு அப்படின்னு குப்பை தொட்டி. அதேதான் பனையூர். நேத்திக்கலாம் பனையூர் வந்து ரொம்பவே டைட்டா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இங்க வர ஈஸியா முழுக்க வந்து சென்னை பக்கமே போக முடியல. எங்கிட்டு பார்த்தாலும் டிராபிக் ஜாமா இருக்குது. புரட்சி படைகள்லாம் ஈஸியர்ல இருந்து உருவாக்குறாங்களா? புரட்சி காந்தங்கள்லாம் வந்து இங்கதான் போய் ஒட்டிக்கிறாங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு தான் மாறி மாறி போயிட்டு வருவாங்க போலுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு வந்து பனையூர்ல டிராபிக் ஜாம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலாங்கரை ரசிகர்கள் உனக்கு இருக்கீங்க, எங்க வச்சாலும் வரத்தான் செய்வாங்க. அதுக்கு அண்ணன் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு தேதி குறிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீட்டு வாசல்ல வந்து ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சுட்டு போனாங்க.
அதை தாண்டி இந்த ஆள் போய் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணும், ஆஜராகணும். ஆஜராகி இந்த ஸ்டேஷன்ல கையெழுத்துலாம் போட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் போகாதனால கடுப்புல போய் ஒட்டி விட்டு வருவாங்க. போய் கையெழுத்து இழுத்து போட்டு வரணும் ஒழுங்கு நடவடிக்கையில. இல்ல சம்மன் வந்து ஃபர்ஸ்ட் வீட்ல தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும் வீட்ல இருக்கவங்க வாங்கி கையெழுத்து போட்டு ஓகேங்க நான் கொடுத்துறேங்க அப்படின்னா வாங்க மறக்கிட்டாங்க. இல்ல வீட்ல ஆள் இல்ல அப்படின்னா தான் வெளியில விட்டுவாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மேபி வாங்க மறுத்திருக்கலாம். போட போகல, அவங்க கொடுத்ததையும் வாங்கல, அதனால வீட்டுல ஒட்டி விட்டு ஒட்டி வச்சிட்டாங்க. ஒட்டி வச்ச உடனே உள்ள இருக்கக்கூடிய ஒரு தம்பி, என்ன எங்க அண்ணன் வீட்லயே விட்டுறீங்களா சரட்டன் கிளிஸ்டாப்ல புளியில பரண்டி விட்டுருச்சு. வேற ஏங்க அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. நான் வந்து பக்கத்துல கம்மு கிடைக்காம எங்க இடலாமோ போயிட்டு சோத்தை வச்சு ஒட்டி விட்டுருக்கேன், நீ என்னடா நான் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீனியருக்கு கால் பண்ணி அவர் வந்து நகருங்க என்னன்னு பாக்கலாம், யார் நீங்க உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து மிரட்டிட்டாங்க. துப்பாக்கி எடுத்து அவர் ஏதாவது எங்க யாரு டேய் கூர்கா கத்தி எடுத்து காமிச்சாரா, அவன் தமிழ்நாடு போலீஸ்ரா பேரை பார்த்தல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாட்டு இறுக்கி மடக்கி. அவர் ஒரு தெலுங்கு வம்சாவளி போல அந்த கூர்கா பாக்கெட்ல இருந்து பாம்பே பிஸ்டல் ஒன்னு எடுத்து, பாம்பேல கொஞ்சம் கல்கட்டா பிஸ்டல் அது பிஸ்டல். அது நாட்டு துப்பாக்கில நாட்டு மாடல்ல இருக்கான். நாட்டு துப்பாக்கில ஒரு 6 குண்டு வெடிக்கக்கூடிய ஒரு தோட்டா சில்வர் கலர்ல இருந்ததாகவும் 20 குண்டு பாக்கெட்ல எடுத்திருக்காங்க. 20 குண்டு வேற எடுத்திருக்காங்க. ஆமா, அதே சீமான் தான் இன்னைக்கு வெளியே போய் ரோட்ல நின்னு கஞ்சா சாக்லேட்லாம் விக்கிறாங்க. தமிழகம் கெட்டு கிடக்கு, என்ன போதைப் பொருள் என்ன பயன்படுத்தல எல்லாமே இருக்கு, போதைப் பொருள் பயன்படுத்தலாம் இருக்கு, கஞ்சா சாக்லேட்லாம் பார்த்ததே இல்லையே. தின்பண்டம் மிட்டாய் வடிவத்துல, இனிப்பு வடிவத்துல என்ன சொல்றது, கஞ்சா சாக்லேட் விக்குது, கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி சாக்லேட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் வைக்கிறதா போய் மெண்டல் ஆகி இருக்கிற பிரச்சனைல மனநிலை குழம்பு போய் அண்ணன் வந்து ஊரா இப்படி சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல பூரா தூக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து இவரு வெளியில இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு வீட்டுல அந்த அக்கா வந்து சாரிங்க அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி சாரி டீசென்ட்டா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்தாங்க. என்னதாங்க இப்படி புருஷனை வச்சிருந்தா ஒரு பெண் என்னதான் பண்ணுவாங்க? அந்த அம்மா எவ்வளவுதான் அந்த அம்மாவுடைய சாக்ரிஃபைஸ்னு இருக்குல்ல, காட்டுக்கத்து கோவிந்தே காதல் 2 காதல் 3 காதல், அண்ணன் என்னதான் செய்வாரு? இது பத்தாதுக்கு அந்த கூட இருக்கா அப்படியே உடன்பிறவா தம்பி சாட்டை, அவர் வந்து யூடியூப் சேனல் எங்க அண்ணனுக்கு பாத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கட்ட குறையில வந்து இது சாட்டை பொழைச்சுக்குவீங்க போலயே. ஆனா ரைட், ஓகே, நீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் போக விட மாட்டீங்க, நல்லா தெரியுது. தனியா ஷோ பண்ணி சாகணும். ரைட், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல்ல வந்து நாகப்பட்டினத்துல சன் டிவி ரிப்போர்ட்டரும் வந்து இவங்களும் பேசின மாதிரி ஒரு ஆடியோ வந்து வெளியே வந்திருக்கு. அதுல வந்து காளியம்மா வெளியே போயிட்டாங்களே, எந்த கட்சியில சேர போறாங்க, தாவேகால சேர போறாங்கன்னு வணக்கண்ணே முடிவு எடுத்துட்டாங்க. அது என்ன திமுகவுக்கு போலையா போல இருக்குண்ணே? இல்ல அப்படி தாவேக்கா போறதுன்னா இன்னைக்கு அணைஞ்சிருப்பாங்களே. அப்ப டிஎம்கே தாங்கிறீங்களா? தாவேக்கா இன்னைக்கு அணைஞ்சிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அந்த ஆடியோல வந்து ரொம்ப கேட்கல. ஒரு ரிப்போர்ட்டருங்கிறவங்க அப்படிதான் கேதர் பண்ணுவாங்க, அதை எடுத்து போட்டு வாங்குவாங்க. இல்லங்க, ரிப்போர்ட்டர் என்ன கேள்வி கேட்பான்? ரிப்போர்ட்டருங்கிறவன் அதாவது நியூஸ் கிடைக்குமா தேருமாண்டு அதான் சொல்றாங்க. தாவேக்கால வந்து அந்த அம்மா சேரல, சேர்ந்தா நேரத்தை தெரிஞ்சிருக்கும், இல்ல டிஎம்கே அடி போடுதா, ஏடிஎம்கே மீட்டிங் போயிருக்குன்னு சொல்றாங்கன்னு வைங்க. யாரு போனாலும் நாங்களாம் ஒழுங்கா இருப்போம் அந்த இதுல வந்து சொல்றாங்கன்னு வைங்க. அந்த நாத்தாக்கா பாய்ஸ் வந்து சொல்றாங்க. அதைக்கு சாட்டைக்கு அவன ரெக்கார்ட் எடுத்து அனுப்பி சன் டிவி இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, சன் டிவியோட தொடர்பு இருக்கிறது திமுக காரங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இதை போட்டு இதுல போய் என்டிகே பாய்ஸ் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போய் என்னடா அவன் ரிப்போர்ட்டரு கேள்வி கேட்கிறான், அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறதுக்கு அவன் பதில் சொல்றான். உடனே வந்து சன் டிவி ஆடும் கபட நாடகம் அப்படி இப்படின்னு போட்டு இருக்கிறேன்டா. போன் கால் ரெக்கார்டு பண்ணி அது 25,000 வியூஸ் போயிருக்கு. பாருங்கனாலும் மச்ச உள்ள பார்ட்டி அவ்வளவுதான், என்ன பண்றது? இப்படி போய்கிட்டு இருக்க நாத்தாக்கா வைத்தறிச்சல் 25,000. ஆமாங்க, என்னங்க 3 நிமிஷம் நான் எத்தனை ஆடியோ போடவா? எல்லாம் கெட்ட கெட்டாதே பேசிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போட முடியுமா? எனக்குள்ள யாருங்க கேட்கறது? போட்டா பாக்கட்டும், லீக்டு ஆடியோஸ்னு ஒன்று ரெடி பண்ணி இவங்க தண்ணி போட்டு பேசுறத போல நம்ம சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்போம்ல, அவங்க சொந்த கதையை போல எடுத்து போட்டுறோம், அவங்க நண்பர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க, கேவலமானவங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நாத்தாக்கோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. மும்மொழி கொள்கையை வந்து நீங்க வந்து தெலுங்கானா மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா எதிர்க்கணும் அப்படின்னு இருக்காரு. ப்ரோ, இந்த மேட்டர் சொன்னிட்டு ஒரு ஞாபகம் வருது, முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்படி இந்தி திணிப்பு எதுக்குற நோட்டி எல்லா நாட்டிலயும் அவன் படத்தை கட்டாயப்படமாக்கிட்டாங்க. பஞ்சாபி இந்த விஷயங்கள் கட்டாயப்படமாக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தமிழர்கள் தான் அவங்களுக்கு அறிவை ஊத்துறாங்க. ஒரு முன்னுதாரணமா தெரிஞ்சுக்கங்கடா, கர்ஜிக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் கர்ஜிங்க. ஒரு தடவை எனக்கு கர்ஜிங்க, நீங்க இன்னும் கர்ஜிக்க மாட்டேங்கிறீங்க. கர்ஜிக்கலாம். சிங்கம் களை இறங்கிருச்சு. மற்ற ஸ்டேட்ல இருக்கவங்கலாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்றாங்க. பட் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்மால் வந்து அதை யாரும் அன்புமணி அவர்கள் வந்து புரிஞ்சுக்கல. இப்போ வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, ஏங்க நாங்க வந்து பல வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க அமைதியா இருக்கும் போது நாங்க எடுத்துட்டு இருந்தோம். அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நீங்களே வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுங்க, அவங்க கூட தான் கூட்டணியில இருக்கீங்க, ஏதோ ஒன்று எம்பி சீட்டுக்குலாம் அடி போடுறீங்களா? மற்ற அரசியல்வாதி கூட அறிவு இல்லாம போய் பேசுவாங்க, இவர் வந்து அறிவா பேசுற மாதிரி பேசிட்டு அப்புறம் என்ன கேட்டா தெரியுமா? மெயினான கேள்வி என்ன தெரியுமா?
இந்தியை வேணாம்னு சொல்ற நல்ல விஷயம் தான். தமிழுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட்ல தமிழுக்காண்டி என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு 100 இது போறாங்க, படிச்சு தெரிஞ்சுக்கங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களே. அப்படி படிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா ஐயா பெரிய ஐயா இருக்காரு, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் வந்து எல்லாம் சொல்லுவாரு. கமெண்ட்கள்ல தமிழுக்காக என்னென்ன தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா இருந்த ஆளும் கட்சிகளும் ஆழ்ந்த கட்சிகளும் என்னென்ன செஞ்சிருக்காங்கிறது தெரிய வரும். தமிழுக்காக எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து இதே நேரத்துக்கு அதிமுக காரங்க இருந்தா மும்மொழி கொள்கையில நீட்டு மாதிரி கையெழுத்து போட்டு விட்டு நக்க விட்டுருப்பாங்க. ஏங்க அவரும் கையெழுத்து போட்டுனா தெரிஞ்சிருக்க கூட செய்யாதுங்க. அப்புறம் வந்துட்டு எப்போ அது வந்து அப்ளை ஆகுது அப்போ வந்து இல்லங்க இது வந்து முன்னாடி வந்து நாங்க போட்டுட்டோம் தெரியாம போட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சமாளிப்பாரு. வந்து நீட்டுக்கு போட்டாங்க, நல்ல வேளை அவங்க ஆட்சியில் இல்ல, ஆட்சியில இருந்தா இதுக்கும் கையெழுத்து போட்டு விட்டுருப்பாங்க. கையெழுத்து அவங்க அடிமை தானே, அடிமை வம்சாவளி தானே, அதனால கையெழுத்து போட்டு விட்டு கிரெடிட்ஸ் வாங்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீட்டுக்கு உண்டான நிலைமை தான் இன்னைக்கு இவங்க அதிமுக காரங்க இருந்திருந்தாங்கன்னா நடந்திருக்கும் மும்மொழி கொள்கையில. சரி, அடுத்ததா வந்து உள்ளூர் நியூஸ்லாம் வேணாம், உலக நியூஸ் பார்க்கலாமா? அமெரிக்காக்கு போறீங்களா? எஸ், ட்ரம்ப்பை பார்க்க போறோம். என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? 43 கோடி ரூபாய் கேட்கிறாரு. 43 கோடியா? $5 மில்லியன் கேட்கிறாரு வாழ்றதுக்கு. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். நாங்க என்னடா கேங் லீடரா வாடா இருக்கும் 43 கோடி எல்லாம் கரெக்ட் இது தங்க கார்டு வேணும்னா நீங்க 43 கோடி கொடுங்க. ஆமா, அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நீங்க ஜாலியா இருந்துக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் நாங்க தரோம். நீங்க இந்த அமெரிக்காவே எங்களுக்கு தேவை காசு. இருந்தாலும் பிரதமர் வந்துட்டு என்னென்ன வேலைகளை பாக்குறாரு பாருங்க. தங்கங்களை பூரா அங்க கொண்டு போய் சேர்க்கிறாரு, சேர்த்து தங்கத்தோடைய மதிப்பை ஏத்துறாரு. எல்லா ஊருக்கும் வர தங்கம் வந்தாதான் அதோட மதிப்பு குறையும். எல்லா தங்கத்தையும் இப்ப வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. லண்டன்ல இருந்து வர தங்கங்களை பூரா அமெரிக்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஏன்னா வந்து தங்கம் வந்து எந்த நாட்டுல வந்து அதிகமா இருக்கோ அந்த நாட்டுடைய மதிப்பு தான் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிகமா கடன் வாங்கி இருக்க நாடும் பாத்தீங்கன்னா அந்த நாடு தான். வேர்ல்டு பேங்க்ல இருந்து என்னமோ பண்ணிட்டு போறாங்க. எங்க கிட்ட 43 கோடி இல்லடா, எங்களுக்கு அமெரிக்கா வேணாம், ஒண்ணும் வேணாம். இந்த இவங்க நிக்கிறாங்களே, எங்க அவங்க பேர் என்ன, இந்த பாஸ்போர்ட் சென்னையில வரிசையா நின்று இருப்பாங்களே, ஜெமினி பிரிட்ஜ் கீழ நின்றுட்டு இருப்பானுங்களே, அவங்கள்ட்ட பூரா போய் 43 கோடி ரூபாய் வச்சுக்கங்கடா. இல்ல இன்னொன்னு என்னன்னா, முன்னாடி வந்து அவங்க போறவங்க அங்க பேங்க்ல கடன் தொகை வாங்கி அந்த காசை வச்சு போய் இங்க இருந்து பொழைப்பாங்க. இப்ப அதுக்கும் வழி கிடையாது. இப்ப 43 ரூபாய் மொத்தமா கட்டினா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 43 கோடி $5 மில்லியன் அவங்க இதுக்கு. நம்ம நீங்க பெருசா யோசிக்கிறீங்க. 5 மில்லியன் 5 lakhs மாதிரி ஏகே வாய்ஸ்ல தான் சொல்லுங்க. அம்மா அடியோலாம் கிடையாது. அமெரிக்கா போக ஒரு 43 கோடி ரூபாய் கையில் வைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு வேணாங்க, எங்களுக்கு இந்தியாவே போதும், மதுரையே போதும் தலைவா, ஆண்டிபிட்டியே போதும்டா நாங்க அப்படின்ட்டு கனவா சைடு சுத்திட்டு நிம்மதியா. எங்க ஊரு மதுரை மாசுடா, நாங்க தனம் பாப்போம் பல கேசுடா. சரி, அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சிறுசுல இருந்து பெருசு வரையுமே வந்து மொபைலை வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்றது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மொபைல் எடுத்துட்டு எதுக்கு பாக்குறாங்கன்னே தெரியல, டக்குன்னு வாட்ஸ்அப் போறாங்க, ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ இது பெரியவங்களாச்சும் வேற வேற வேலைகள் இருக்கும் அப்படின்னு. சின்ன பசங்க வளரும் போதே பாத்தீங்கன்னா இப்போ வந்து அம்மா சொல்றதுக்கு பதிலா எழுத்த உடனே போன் அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ஐயா, சோத்த ஊட்டுறதுக்கு போன் இல்லாம சோறு ஊட்ட முடியலைங்கயா, பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க பூரா அந்த பொம்மை படத்தை போட்டு கையில கொடுத்துட்டு கொக்கோ மேலாம் இல்ல என்னென்னமோ பாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க போன் இல்லைன்னா அவங்களால உயிர் வாழ முடியல. இந்த இப்ப முன்னாடி இருந்த பெண்கள்லாம் வந்து வெளியே கூட்டிட்டு போய் நம்ம அம்மாக்கள் கடத்துல நிலாவை காமிப்பாங்க, இல்ல போஸ்ட் மரம் காக்கா குருவி எல்லாம் காமிச்சு விட்டுனாங்க. அப்படி திங்களா சப்பு 4 அரை அப்புவாங்க, மூடிட்டு தின்ட்டு வந்துருவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் பூரா வந்து போன் ஓபன் பண்ணு, யூடியூப் அதுல வந்து அந்த பாட்டை போடு, கொடுத்தாதான் சாப்பாடு இறங்கும். எங்க அத்தை குழந்தைலாம் வந்து ஃபுல்லா ஐட்டம்ஸ் அங்க தான் பாக்குறாங்க. வெறும் குத்து பாடல்களை மட்டும் போட்டாதான் சாப்பிடுறாங்க. ஜிங்கினமணி இந்த மாதிரி பாடல்களை விரும்பி பார்த்துட்டு தான் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆராய போறாங்களாம். அதான் என்ன ஆராயறதான் ஜெல்லு நோண்டிட்டு தானே இருக்காங்க. ஆராய்ச்சி மையம் வந்து உருவாக்க போறாங்களாம் தலைவா. அந்த ஆராய்ச்சி மையம் உருவாக்கி குழந்தைகள்லாம் ஏன் இப்படிலாம் அதெல்லாம் பண்றாங்க, இதுல இருந்து எப்படி குழந்தைகளை வெளியே கொண்டு வரது, வெளியே கொண்டு வந்தா பூரா பேர் பொம்பளையால தலையில பூரா கள்ள தூக்கி போட்டுருவாங்க. குழந்தைகள் ஃபுல்லா டிவியை உடைக்கிறாங்க, செல்போனை பார்த்து இது பண்றாங்க. செல்போனை கொடுக்காமல் ஜாலியா வளர்ந்து இந்தியா ஹே என்னங்க நஹி ஸ்டடி ஹே புக் நஹி ஒன்லி டிஜிட்டல் ஹே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கேட்டா ஆல்பா ஜென்னு அது இதுமாங்க. நாங்க 90s கிட்ஸாவே வளர்ந்துக்கிறோம் நிம்மதியா. ஆமா, சரி வந்து புத்தகங்களே நாங்க எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். புத்தகம் நம்ம படிச்ச புத்தகமா ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம அறிவான விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டோம். சரி, நிறைய அறிவான விஷயங்களை இன்னைக்கு ஷோல பேசிட்டோம். இதோட வந்து கடையை சாத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவான விஷயமா நம்ம பேசணும். நானும் மதுரைக்காரன் தான்டா.